ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை 3 மினிட்ஸில் இட்லி குக்கரில் வச்சு எப்படி ஈஸியாக பண்ணுறதுங்கிற ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான அளவு பொட்டேட்டோ எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட தோலை இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். இது மாதிரி நான் வந்து எல்லா உருளைக்கிழங்கோட தோலையும் நான் வந்து தனித்தனியாக இந்த மாதிரி சீவி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு நீட்ட ஸ்லைஸாக நம்ம வந்து கட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு லைட்டாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். லைட்டாக இந்த அளவுக்கு ரொம்ப தின்னாகவும் வேணாம், லைட்டாக தின்னாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீட்டமாக அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸி. நம்ம சாதாரணமாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், நல்லா இதை கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சுடுதண்ணியில் வேக வச்சு அதுக்கப்புறம் அதை மறுபடியும் கோல்டு வாட்டரில் போட்டு அதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணி மறுபடியும் ஆயிலில் ஃப்ரை பண்ணி இது மாதிரி நிறையா ப்ராசஸ் இருக்கும். ஆனால் இது வந்து ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு எதுக்காக இப்போ ஆட் பண்ணோன்னா உருளைக்கிழங்கு சீக்கிரமே டிஸ்கலர் ஆயிரும். அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அந்த கலர் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். நம்ம ஃப்ரை பண்ணுற உப்பு போட தேவையில்லை. இப்போ போடுற உப்பே போதுமானதாக இருக்கும். அதனால தான் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை ஃபுல்லாக நம்ம வந்து இந்த இட்லி பாத்திரத்தில் நிரப்பிக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். லைட்டாக எல்லாத்துலேயும் ஒரு 1 ட்ராப் ஆயில் அப்ளை பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நம்ம இதில் வந்து உப்பு மட்டும்தான் போட்டு மேலே அப்ளை பண்ணியிருக்கோம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த இட்லி பிளேட்டில் வச்சு மூடி வச்சிடலாம். கரெக்டாக இது வந்து எவ்வளோ நேரம் வேகும்னா 3 மினிட்ஸு மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. 3 மினிட்ஸ்க்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. கரெக்டாக 3 மினிட்ஸ் தான். 3 மினிட்ஸ் கரெக்டாக ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சாப்பர் போர்ட்லேயே ஏதாச்சும் ஒரு கவுண்டர் டாப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இட்லி பாத்திரத்தில் வேக வச்சதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈரம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கிச்சன் டவல் எடுத்துகிட்டு அல்லனா டிஷ்யூ பேப்பர் கூட நீங்கள் எடுத்துகிட்டு அந்த ஈரத்தை மட்டும் லைட்டாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டதுக்கப்புறம் தொடச்சி விட்டுருங்க. என்ன தான் நம்ம அந்த டவல் வச்சு ஊற்றி எடுத்தாலுமே லைட் ஈரப்பதம் இருக்க தான் செய்யும். ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் அரிசி மாவு. நீங்கள் உருளைக்கிழங்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ரெண்டுமே ஆனால் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது 2 மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்புலாம் எதுவுமே போட தேவையில்லை, ஏன்னா நம்ம உப்புங்கிறது முன்னாடியே ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை இந்த மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து இதை வந்து 80% வந்து நம்ம வந்து குக் பண்ணியாச்சு இந்த உருளைக்கிழங்கு. அதனால் வந்து ரொம்பவே வந்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம வேகமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட அந்த ஷேப் வந்து மாறிடும், உடஞ்சிரும். அதனால தான் ரொம்ப ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். அது உடையாத லெவலுக்கு இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை எடுத்து உதர்னா அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் இருக்க மாவு வந்து அழகாக ஒட்டி இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து கிச்சன் டவலை வச்சு தான் வந்து அதை வந்து ஈரப்பதத்தை எடுத்தோம். நம்ம என்ன தான் ஈரப்பதத்தை எடுத்தாலும் அதில் லைட்டாக அந்த மாய்ஸ்சரைசர் இருக்கிறதுனால இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உதர்னா அதில் லைட்டாக இந்த மாதிரி மாவு கோட்டாக இருக்கணும். அதனால் அந்த மாய்ஸ்சரைசர் இருக்கிறதுனால இது ஓரளவு நல்லாவே இந்த மாதிரி பிடிச்சிக்கும். பாதிக்கு பாதி மாவு வந்து இந்த பவுல்லே தான் இருக்கும். லைட்டாக அது கோட் ஆனால் போதும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை ஒவ்வொன்றா அந்த ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போடும்போது கரெக்டாக 1 நிமிஷத்துக்கு இதை அப்படியே டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அப்படியே வேகட்டும். அந்த 1 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக அப்படியே திருப்பினீங்கன்னா சூப்பராக அப்படியே பூ போல் பிறண்டு வரும். நீங்கள் அதுக்கு முன்னாடி இது பண்ணிட்டீங்கன்னா அது உடைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். ஸோ 1 மினிட்டுக்கு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அதுக்கப்புறம் லைட்டாக அதோட கலர் அச்சீவ் பண்ணுற அளவுக்கு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வறுக்கலாம். நீங்கள் ஹையில் வச்சும் பண்ணலாம். கலர் வந்து சீக்கிரமே சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கு லைட்டான அந்த கோல்டன் ப்ரௌன் வேணால் சிம்மில் வச்சு பண்ணுங்கள். நல்ல டீப்பான கோல்டன் ப்ரௌன் வேணால் ஹையில் வச்சு பண்ணுங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், சூப்பரான அந்த கடையில் கிடைக்கிற மாதிரியே அந்த கலர் வந்து கிடச்சிருச்சா. இது ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம் டக்குன்னு. அதனால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி ஈஸியான வீடியோஸ் பார்க்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.